வணக்கம் நேயர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப நாளாச்சு உங்களை சந்தித்து. இடைவிடாத பணிகள், மாற்றி மாற்றி நிறைய ப்ரோக்ராம்ஸ், அதனால் ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா வைதிகம் மற்றும் இசை நிகழ்ச்சி, ஜோதிடம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறதுனால உங்களோட இந்த நேரம் செலவிடுவதில் கொஞ்சம் சுணக்கம் இருக்குது. விரைவில் அடிக்கடி நிறைய பதிவுகளை போட இருக்கிறேன். இது கூட, இந்த பதிவு கூட ஒரு அர்ஜெண்ட்டாக போட வேண்டிய ஒரு சூழ்நிலை. காரணம் என்னன்னாக்கா, இந்த கரோக்கி பதிவுகளை பற்றி உங்களது விமர்சனங்கள், கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லியிருக்கிற கருத்துக்களுக்கு ஒரு பதில் சொல்லும் விதமாகத்தான் இந்த பதிவு. பல நண்பர்கள் என்கிட்ட கேட்குறது என்னென்னா, இந்த கரோக்கி பதிவிடும்போது நீங்கள் ஏன் அந்த வரிகள் மேலே அப்படியே அந்த என்லைட் ஆகிறது மாதிரி, அது மேலே உளிர்றது மாதிரி அந்த டைப்பில் ஏன் போட மாட்டேங்கிறீங்க? அது எங்களுக்கு சிரமமாக இருக்குது, அதை பார்த்து பாடுறது. நீங்கள் அப்படியே வெறும் பிளைனாக தான் டெக்ஸ்ட் மட்டும்தான் போடுறீங்க, அதை பார்த்து எங்களால் அந்த டைமிங்லாம் பிக்கப் பண்ண முடியல. நீங்கள் ஏன் அந்த மற்ற ஆப்லலாம் இருக்கிறது மாதிரி, எடுத்துக்காட்டாக அந்த ஸ்மியூலில் அந்த ஸ்டார் மியூசிக் அதிலெல்லாம் உள்ளது மாதிரி இல்லாமல் ஏன் நீங்கள் பிளைன் டெக்ஸ்ட்டாக போடுறீங்க? அந்த வரிகள் அது மேலே என்லைட் ஆகிறது மாதிரி ஏன் நீங்கள் செய்யலை அப்படின்னு கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்னென்னா, அது மாதிரி பாடி பழகாதீங்க தயவுசெய்து. காரணம் என்னென்னா, நீங்கள் அந்த மாதிரி பாடி பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால் டைமிங் கடைசி வரைக்கும் பிக்கப்பே பண்ண முடியாது. அது போன்ற ஒரு ஆப் இருந்தால் மட்டும்தான் உங்களால் பாட முடியும். அது நல்லா கடுமையாக நீங்கள் ஒரு எச்சரிக்கையாக கூட நான் அதை சொல்ல விரும்புகிறேன். காரணம் என்னன்னா, நீங்கள் கடைசி வரைக்கும் அப்புறம் அந்த கரோக்கியை உங்களால் உணர்ந்து பாடவே முடியாது. இப்போ எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடிட்டு இருக்கிறவன்ட்ட போய் ஏதாச்சும் ஒரு 100 மீட்ரு அல்லது 200 மீட்டர் அல்லது 500 மீட்டர் ஒரு டிஸ்டன்ஸை கிராஸ் பண்ண போகிறாங்கும்போது, நீங்கள் அந்த நேரத்தில் போய் அவன்கிட்ட நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவானா? அவனுக்கு அந்த இலக்கை அடைய வேண்டும், ஓடணும், அவ்வளோதான். கிட்டத்தட்ட அதே மனநிலை தான் இந்த ஒளிரும் எழுத்துக்கள் மேலே பாடி பழகுவது. உங்களுக்கு வேற எந்த சிந்தனையுமே வராது. அது எப்போ அந்த முடிய போது அது மேலே நம்ம எப்படி பாடிட போகிறோம், அல்லது அதிலேச்சும் விட்டு மிஸ் பண்ணிட்டோம்னா ஒரு பதட்டம். இது எல்லாமே நான் அனுபவபூர்வமாக உணர்ந்து தான் நான் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கிறேன். புரியுதா? அதனால் நீங்கள் தயவு செய்து இந்த முறைக்கு நீங்கள் மாறிவிடுங்கள், அதுதான் நல்லது. அப்போ தான் நீங்கள் ஒரு பாட்டில் உள்ள பொருள், நம்மிடையே பல பதிவுகள் டிப்ஸில் போட்டிருக்கிறது மாதிரி, அந்த பாட்டில் உள்ள அர்த்தத்தை புரிந்து அதோடைய ஜீவனை கொண்டு ஒரு சோகப்பாட்டுனா சோகம், நான் பல தடவை சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஒரு மகிழ்ச்சின்னா மகிழ்ச்சி, தத்துவம்னா தத்துவம், அந்த உணர்ச்சிகள் அதில் அந்த பாட்டில் இறக்கி தான் நீங்கள் பாடினீங்கன்னா தான் அந்த பாட்டு கேட்பவர்கள் மனதில் உட்காரும். நீங்கள் இந்த வெறுமனே அந்த எழுத்து நவுறதை பார்த்து பார்த்து பாடி பழகிட்டீங்கன்னா உங்களால் அந்த எழுத்து நவுறதுக்குள்ளே அந்த வரியை முடிக்கணுங்கிற ஒரு கட்டாயம் மட்டும் இருக்குமே தவிர, இன்னும் கூட சொல்லப்போனால் என்னுடைய இன்னும் ஒரு அன்பான வேண்டுகோள் என்னென்னா, அந்த பாட்டை நீங்கள் கண்டிப்பாக எத்தனை பாட்டு நீங்கள் எப்படி பாட போகிறீங்க? உங்களுக்குன்னு ஃபெமிலியராக உள்ள பாட்டை ஒரு 50 பாட்டு வச்சுருப்பீங்களா? அந்த 50 பாட்டையும் கண்டிப்பாக மனப்பாடம் செய்யுங்கள். அது குறிப்பாக இளம் வயதினருக்கு என்னுடைய சின்சியர் அட்வைஸ் அதுதான். அந்த பாட்டு உங்களுக்கு மனப்பாடமாக தெரியணும். எந்த எழுத்து பிழையும் இல்லாமல், உங்களுடைய உச்சரிப்பில் பிழை இல்லாமல், அந்த கருத்துக்களுடைய அர்த்தம் புரிந்து அதை நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணும்போது தான் அந்த பாட்டுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வரவேற்பு கிடைக்கும். நீங்கள் வெறுமனே ரொம்ப பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, வெறும் டைமிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணாக்கா நம்ம சக்ஸஸ் பண்ணிடலாம். கண்டிப்பாக இல்லை. அதில் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருங்க. நிச்சயமாக பொருள் புரிந்து, டைமிங் மட்டும் இல்லை, அந்த பொருளும் புரியணும் உங்களுக்கு, அந்த அர்த்தமும் அந்த டைமிங்கும் தெரியணும். அதே நேரத்தில் அதில் உள்ள சங்கதிகளையும் கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணணும், அந்த ஸ்கேலையும் மெயின்டைன் பண்ணணும். இது எல்லாம் சேர்ந்தது தான் அந்த கரோக்கி. அதனால் நீங்கள் தயவு செய்து இதில்
நம்ம வந்து அந்த அப்படியே எழுத்து மேலே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு பாடிடலாம்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அதை விட்டுருங்க தயவுசெய்து. என்னுடைய கரோக்கியில் இப்படி தான் இருக்கும். காரணம் என்னன்னாக்கா, என்னுடைய இசை நிகழ்ச்சியிலே பல நண்பர்கள் வந்து பாட வரும்போது அந்த மாதிரி இந்த ஆப்பை வச்சுட்டு பாடுறாங்க, தடுமாறுறாங்க. ரெண்டாவது, அந்த ஆப் இல்லைன்னா அவங்களால பாட முடியல. இப்போ இது போன்று நீங்கள் பாடி பழகிட்டீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் வெறும் ஒரு MP3 அதோடைய ஆடியோ ட்ராக் மட்டும் இருந்தால் கூட போதும். நீங்கள் கையில் ஒரு பிரிண்ட் அவுட்டை வச்சுட்டு அல்லது எழுதி வச்சுட்டு ஒரு டைரியில் எழுதி வச்சுட்டு கூட நீங்கள் பாடிடலாம். அதாவது இந்த டைமிங்கு எந்த இடத்துல அந்த நடை மாறுது அதுதான் முக்கியம். இப்போ தபலா வருது அல்லது ஒரு குறுக்க பேங்கோஸ் வருது, அந்த பேங்கோஸ் முடிஞ்சு அடுத்த சரணம் எடுக்கும்போது தபலா மாறும், அல்லது தபலாலே நடை மாறும், அல்லது ட்ரம் ஏதோ ஒரு பீட்டு மாறும்போது அதுதான் நம்ம வந்து பேராமீட்டராக வச்சுக்கணும். அப்போ தான் உங்களால் சரியாக ப்ரெசென்ட் பண்ண முடியும். அப்போ நீங்கள் ஒரு ஆடியோ ட்ராக் இருந்தாலே போதுமானது. வெறும் வரியெல்லாம் ஓடணும், அது நிற்கணும், அதுக்கு தகுந்த உங்களுக்கு அந்த பாட்டு நன்றாக நல்ல மனசில் பதிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஏன் வந்து வரி ஓடணும், நிற்கணும், எந்திரிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கீங்க. ஜஸ்ட்டு அந்த டைமிங், இந்த இடத்துட்டு அந்த தபலா பீட்டு மாறும்போது நம்ம அதை எடுக்கணும். அப்படி நீங்கள் பாடி பழகினால் மட்டுமே உங்களால் சிறந்த பாடகர் என்ற பெயரை பெற முடியும். அதில் ரொம்ப எந்த விதமான மாற்று கருத்தும் யாருக்குமே இருக்க முடியாது. அந்த பொருள் புரிந்து, அந்த ரிதம் புரிந்து, அந்த ஸ்கேல் புரிந்து நீங்கள் அதோட ஒன்றி அந்த பாட்டை பாடும்போது தான் உங்களால் முழுமையாக அந்த பாடலை ப்ரெசென்ட் பண்ண முடியும். நீங்கள் ஜஸ்ட்டு எந்த பாட்டுக்கு வேணாலும் நம்ம வந்து வரி ஓடும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தயவு செய்து அது மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சா எப்படி இருக்குமோ, 1 2 2 4ன்னு அந்த வாய்ப்பாடு கதையாகிடும். அதை பாடி அந்த மாதிரி பாடி பழகவே பழகாதீங்க. முடிந்தால் மனப்பாடம் செய்யுங்கள். அப்படி இல்லையா, இன்னும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு எக்ஸசைஸ் நான் சொல்கிறேன். இதை நீங்கள் பாடி பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போனாலும் எதுக்குமே தடுமாறும். ஜஸ்ட் ஆடியோ MP3 ட்ராக்கை மட்டும் எடுத்துங்க, அல்லது ட்ராக்கே இருந்தால் கூட அதை வந்து ஸ்க்ரீனை விட்டு எடுத்துகிட்டு வெறும் ஆடியோ மட்டும் காதில் வாங்குங்க. காதில் வாங்கிட்டு கையில் ஒரு பேப்பரில் எழுதி வச்சிங்க, ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்க, அல்லது ஒரு பேடில் ஐபேட்லேயோ அல்லது ஏதோ ஒரு செல்லுலேயோ அந்த வரிகளை தனியாக எடுத்து வச்சுங்க. ஆனால் சரியாக இருக்கணும். ஒரு தடவையா அந்த வரி, 2 தடவையா அதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். குறுக்க சின்ன கேப் மியூசிக் இருந்தால் அதெல்லாம் அதில் நோட் பண்ணியிருக்கணும். அது போன்ற ஒரு குறிப்பு உங்கள் கையில் இருந்ததுன்னா நீங்கள் வெறும் ஆடியோ MP3யை வச்சுக்கிட்டு பாடி பழகுங்கள். அதுதான் உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லது. இளம் பாடகர்களுக்கு என்னுடைய முக்கியமான அறிவுரை அதுதான். மனப்பாடம் பண்ண முடியல சார், கொஞ்சம் வயசாகிடுச்சு எனக்கு. இப்போ என்ன மாதிரி வயசானவங்க இருக்காங்கன்னு வச்சுங்க. இப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம், சார் எங்களால் மனப்பாடம் பண்ண முடியல, எங்களுக்கு நினைவில் நிற்க மாட்டேங்குது, டியூட்டி ஏஜ் வந்து எங்களால் அதை நினைவில் வச்சுக்க முடியல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஜஸ்ட்டு ஒரு பிரிண்ட் அவுட் வச்சுங்க, அல்லது ஒரு டைரியில் எழுதி வச்சுங்க. பழைய காலம் மாதிரி பரவாயில்ல, அதில் ஒன்றும் எந்த கௌரவ குறைச்சலும் கிடையாது. அந்த ஆடியோ MP3 அங்கே போடுவாங்க. நீங்கள் உடனே டைரியை திறந்து வச்சு நீங்கள் பாட்டுக்கு பாடிக்கிட்டு இருக்கணும். அது ஆண் பெண்ணா அதில் எல்லாத்தையும் நீங்கள் டிஸ்டிங்விஷ் பண்ணி கலர் கூட நீங்கள் மாற்றி எழுதி வச்சுக்கலாம். பெண் குரல்லாம் நீங்கள் இப்போ ஆண் பாடகராக இருக்கீங்கன்னு வச்சுங்க, பெண் குரலை பூரா ரெட்டிங்கில் எழுதி வச்சுங்க, இல்லாட்டி ரெட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. ஆண் குரல் வர்ற வரிகளை வந்து பிளாக்ல வச்சுங்க. எந்த தடுமாட்டமும் இல்லாமல் நீங்கள் அதை பார்த்து பாடிக்கிட்டே இருக்கலாம். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இதில் நீங்கள் வரி வரணும் சார், அது மேலே எனக்கு என்லைட் ஆகணும், அது அந்த இடத்துக்கிட்ட வந்து மியூசிக்னு வரணும், அந்த இடத்துல அப்புறம் 1 2 3 4ன்னு அந்த கவுண்ட்டு வரணும், இதெல்லாம் நத்திங் டூயிங். இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். இந்த 1 2 3 4 வந்து மிகச்சிரமமான பாடல்களில் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ சில பாடல், இப்போ மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான் பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தபலா பீட்டில் அந்த எண்ணிக்கையை கொண்டு ஆரம்பிக்கணும். இப்போ அது போன்ற பாடலாக இருக்குன்னு வச்சுக்கலாம், அப்போ கூட நீங்கள் கவுண்ட்டை வச்சுக்கலாம். அந்த கவுண்ட் வந்து அவசியமாகுது. மற்றபடி சாதாரணமாக வந்து எல்லா பாடல்கள், பெரும்பாலான திரைப்பாடல்கள் ஒரு சின்ன அந்த இடத்துல ஒரு நிறுத்தம் இருக்கும். வாசிச்சுட்டே வருவாங்க, டக்குன்னு நிப்பாட்டி தான் அந்த சரணத்தையோ பல்லவியோ எடுக்கிற மாதிரி இருக்கும். பெரும்பாலான பாடல்கள், ரொம்ப குறைவான பாடல்கள் தான் வந்து டக்குன்னு ஆரம்பிக்கிறது, அல்லது 3 பீட்டுக்கு அப்புறம் ஆரம்பிக்கிறது, இப்படிலாம் இருக்கும். அதனால் நீங்கள் பெரும்பாலும் தொடக்க நிலை பாடகர்களாக இருக்கீங்க, பிகினர்ஸாக இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், ஆரம்ப நிலை பாடகர்களுக்கு என்னுடைய முக்கியமான அட்வைஸு, அது போன்று சிரமமான பாட்டை எடுக்காதீங்க.
மியூசிக் வந்து நிறுத்தி அந்த இடத்துல சரணமோ பல்லவியோ எடுக்கக்கூடிய பாடல்களை முதல்ல எடுங்க. அதுபோல் எடுத்த எடுப்புலே சிறப்பு. அந்த கொடியிலே மல்லிகைப்பூ பாட்டுலாம் தொடங்கணுன்னே பாட்டு தான். அப்போ அந்த புண்ணியம் தேடி காசிக்கு வந்து போவார் அந்த பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே பாட்டு தொடங்கிடும். அப்போ அது போன்ற பாடல்களை எடுக்காமல் இந்த நல்ல வெள்ளிக்கிழமையில் அந்த பாட்டெலாம் வந்து எடுத்தோடனே துவங்கிடும். அது மாதிரி பாடல்களும் கொஞ்சம் லேட்டாக எடுத்துக்கலாம், பிறகு எடுத்துக்கலாம். அதற்கு முன்பாக நீங்கள் நல்ல ப்ரீலூடு, அதாவது முன் இசை, அந்த முன் இசை வந்து நல்லா போயிட்டு ஒரு இடத்துல நிறுத்தி அந்த பல்லவியோ சரணமோ எடுக்கக்கூடிய பாடல்களை எடுத்துங்க. அதே போல் இன்னும் பிகினர்ஸுக்கு வந்து இன்னொரு முக்கியமான அட்வைஸ், டுயட் சாங்ஸ் பாடும்போது, ஜோடி பாடல்களை பாடும்போது பெரும்பாலும் பெண் குரலில் துவங்கக்கூடிய பாடல்களுக்கு முன்னுரிமை கொடுங்க. ப்ரையாரிட்டி, டாப் ப்ரையாரிட்டி வந்து லேடிஸ் வாய்ஸ் வந்து முதல்ல எடுக்கிறதா வச்சுங்க. அந்த மாதிரினா அவங்க இப்போ எக்ஸ்பீரியன்ஸ்டு சிங்கர்ஸாக இருக்காங்கன்னு வச்சுங்க, லேடிஸ் வந்து அதை கரெக்டாக எடுத்துருவாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிறது ஈஸியாக இருக்கும். இந்த தொடக்கங்கிறது எல்லாருக்குமே ஒரு கஷ்டம் தான். கரோக்கியை பொறுத்த வரைக்கும் அந்த எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறது நல்லா தெரிஞ்சால் கூட அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு அரை செகண்ட், ஒரு செகண்ட் வித்தியாசப்பட்டாலும் அந்த தாளம் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ தான் எல்லாருமே இந்த கரோக்கியை வந்து ஐயோ நம்ம எதுவுமே பாடவே வேண்டாம், சரியாக வராதுன்னு முடிவு பண்ணக்கூடிய இடம் அதுதான். அதனால் நீங்கள் எப்பயுமே தொடக்கத்தை உங்கள் கையில் வைத்து கொள்ளாதீர்கள். பிகினர்ஸுக்கு நீங்கள் கொஞ்சம் பாடி ப்ராக்டிஸ் ஆகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அது லேடிஸ் வாய்ஸு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகக்கூடிய பாடல்கள், உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த முத்துநகைய முழுநிலவு, அந்த சாமுண்டி படத்தில் உள்ள அந்த பாட்டு, அந்த முத்துநகைய முழுநிலவு எடுத்தோன்னு லேடிஸ் வாய்ஸ் தான் ஸ்டார்ட் ஆகும். அதில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் பின்னாடி ஃபாலோ பண்ணிடலாம், அது ஈஸி. எடுத்த எடுப்பில் நீங்கள் துவங்குறது மாதிரி உள்ள பாடல்களாக இருந்தால் கஷ்டம். இதுதான். அப்போ எனக்கு என்னுடைய ரசிகர்களுக்கு, என்னுடைய நம்ம சேனல் நேயர்களுக்கு முக்கியமான வேண்டுகோள், தயவு செய்து இந்த என்லைட் ஆகிறது மாதிரி உள்ள ஆப்பில் பாடி பழகாதீர்கள். பிளெயின் டெக்ஸ்டா அதுமாரி நிறையா ட்ராக் வந்து யூடியூப்ல இருக்குது, வெறும் வரிகள் மட்டும்தான் வரும். அந்த வரிகள் மட்டும் வருதா, இன்னும் கூட அதை பாடி பழகாமல் கையில் எழுதி வச்சுக்கிட்டோ அல்லது பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டோ வரிகளை கரெக்டாக, ஆனால் அது சரியாக இருக்கணும். சார் நான் உடனே இன்னும் நம்ம நண்பர்கள்லாம் பார்க்குறேன், சார் ஆடியோவை போட்டு விடுங்கம்பாங்க, நெட்டில் உள்ள வரி எடுத்து வச்சு போகிறாங்க, கண்ணாமுன்னான்னு சம்மந்தம்லாம் கூட இருக்கும், இருக்கலாம், அது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஜஸ்ட் வரிகள் மட்டும் கொடுத்துருவாங்க, அது எத்தனை தடவை எந்த இடத்துல நிற்கணும், அது குறுக்க சின்ன சின்ன ப்ரீலூட்ஸ் இருக்கா அதெல்லாம் நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இல்லை ஒரு சிரிப்பு இருக்கா, அந்த இடத்துல ஒரு ஹம்மிங் இருக்கா, ஒரு வேறு எதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா சவுண்ட் இருக்கா, அல்லது கோரஸுக்கான இடைவெளியா, அதெல்லாம் அதில் போட்டிருக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் அந்த மேடையில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டு அந்த தைரியத்தில் வரவே வராதிங்க. எந்த ஒரு பாட்டாக இருந்தாலும் அதை முழுமையாக வீட்டில் நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணாமல் மேடையில் போய் ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த வரவேற்பை பெற முடியாது. அது வந்து திண்ணம். அதில் வந்து எந்த செகண்ட் ஒப்பீனியனுமே கிடையாது. நீங்கள் வீட்டில் எந்த இடத்துல அவன் சிரிக்கிறான், எந்த இடத்துல அழுத்தம் கொடுக்குறான், எந்த இடத்துல கேப் இருக்குது, எந்த இடத்துல கோரஸ் வருது, எல்லாத்தையும் நீங்கள் வீட்டில் பாடி பழகி அதற்கு பிறகு அதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா தான் சரியாக வரும். நீங்கள் அதனால் மேடையில் போய் எல்லாத்துக்கும் தான் வரி நெட்டில் இருக்குது, தமிழ் பாடல் லிரிக்ஸ் இருக்குது, ஸ்மியூல் இருக்குது, வரிகள் வருதுன்னா அதுலேருந்து எடுத்துக்கிறேன். தயவு செய்து அந்த மாதிரி ஒரு குருட்ட நம்பிக்கையில் போகவே போகாதீங்க. அந்த இடத்துல நெட்டு டவர் கூட கிடைக்காம இருக்கலாம், என்ன பண்ணுவீங்க? அதனால் தயவு செய்து ஒரு டைரியில் எழுதுங்க. கைப்பட எழுதுனீங்கன்னா இன்னும் கூட மனசில் பதியும். இல்லையா சார் எனக்கு எழுத்து நல்லா இருக்காது, எனக்கு அந்த மேடையில் படிக்க முடியல அப்படின்னாக்கா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. அதில் வந்து ஆண்னாக்கா ஒரு தனி கலர், பெண்ணா தனி கலர் போட்டு, கோரஸ்னா தனி கலர் போட்டு, அதிலெல்லாம் எந்தெந்த இடத்துல என்னென்ன நமக்கு ஒரு வேளையை உங்களுக்கு இந்த இடத்துல மேலே போகணும், இந்த இடத்துல கீழே வரணும், இந்த இடத்துல மேல் ஸ்தாயி, இந்த இடத்துல லோ ஸ்தாயின்னு வச்சுங்க, லோ ஸ்கேல்னு வச்சுங்க, அதெல்லாம் கூட நீங்கள் மென்ஷன் பண்ணி வச்சுருக்கலாம். அப்போ ஈஸியாக ஒரு பாட்டை நீங்கள் என்னைக்கும் என்னாலும் எந்த ஸ்டேஜ்லையும் நீங்கள் வெறும் ஜஸ்ட்டு உங்களுடைய செல்லுலேருந்தே அந்த ஆடியோ MP3, ஏன்னா ஆடியோ MP3 அதிக இடம் பிடிக்க போகிறதில்ல, ஒரு 10 MBயோ 12 MBயோ தான் இருக்க போகுது. அது ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணி இப்போ யூடியூப்பில் அதற்கான வசதிகள்லாம் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போதே வெறும் ஆடியோ ஃபார்மேட்டில் மட்டும் கூட எடுத்து வச்சுக்கலாம். அதை நீங்கள் பூரா ஒரு 50 பாட்டை உங்கள் செல்லில் வச்சிட்டிங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு ஃபெமிலியராக பக்தி பாட்டு ஒரு 10, ஒரு பிள்ளையார் மேலே, முருகன் மேலே, சிவன் மேலே, அம்மன் மேலே, ஐயப்பன் மேலே,
ஆஞ்சநேயர் மேலே, பெருமாள் மேலே, இது மாதிரி இவங்க எடுத்து தொகுத்து ஒரு பக்தி பாட்டு ஒரு 15. அதே போல் சோலோ டுயட்டு, அதில் சோகமான பாடல், தத்துவ பாடல்கள், அதை எங்கே பாடணும், இது எங்கே பாடணும், கல்யாண வீட்டில் பாடுறதுக்கான வாழ்த்து பாட்டு, இதுமாரி நீங்கள் தரம் பிரித்து தனித்தனி ஃபோல்டரில் போட்டு அதை நீங்கள் உங்கள் செல்லுலே கூட ஆடியோ ஃபார்மேட்டை வச்சிங்கன்னா அது அதிக இடத்தை பிடிக்க போகிறது. இந்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து பாதிக்க போகிறதில்ல. ஒரு 50 பாட்டு வச்சுருந்தீங்கன்னா கூட ஒரு 500 MB தான் வரப்போகுது. அப்போ நீங்கள் அதிலே கை வச்சு கையில் எந்நேரமும் உங்கள் வண்டி பெட்டியிலையோ அல்லது உங்கள் பேக்லேயோ ஒரே ஒரு ஒயர், அந்த இப்போ தான் வந்து ப்ளூடூத்லேயே கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் செல்லை வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஒரு 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 ஃபங்க்ஷன் போகிறீங்க, எதிர்பாராத உங்களை பாட சொல்கிறாங்க, டப்புன்னு ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி பாடலாம். அப்படி இல்லையா, கையோட ஒரு கேபிள், அது சின்ன பின்லேருந்து பெரிய பின், உங்களுக்கு புரிகிற மொழியில் சொன்னால் சின்ன பின் டு பெரிய பின், அந்த ஒயர் ஒன்று கையில் இருந்துச்சுன்னா போதும். அது 150 ரூபா என்னமோ தான் அதோட விலை. அது கையில் இருந்தால் போதும், நீங்கள் சொறி விட்டு நீங்கள் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கலாம். ஒரு ஆம்ப் இருந்தால் போதும். அப்போ உங்களுடைய அந்த ரெகுலர் ப்ராக்டிஸே இப்படி தான் இருக்கணும். வரிகளை பார்த்து பாட தயவு செய்து ட்ரைனிங் எடுக்காதீர்கள். முடிந்தால் இன்னும் நல்ல பாடகராக நீங்கள் வரணும்னா அந்த பாடல் உங்களுக்கு மனப்பாடமாக தெரிய வேண்டும். அடுத்த கண்டிஷன், அப்படி என்னால் மனப்பாடம் பண்ண முடியலைனாக்கா சப்போஸ் எழுதி வச்சுங்க டைரியில். இல்லையா, பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ஸ்பைரல் பைண்டிங் போட்டு கையில் வச்சுங்க. இதுதான் என்னுடைய சின்சியர் அட்வைஸ். நான் வந்து கிட்டத்தட்ட நம்மளிடையே சொன்னது மாரி ஒரு 1000 மேடைகளுக்கு மேலே நான் பார்த்துட்டேன். என்னுடைய கூட வந்து பாடக்கூடிய பாடகர்கள், பாடகிகள் படக்கூடிய சிரமங்களை எல்லாத்தையுமே நான் உத்தேசித்து தான் அந்த கரோக்கியை போட்டுட்ருக்கேன். இதே மாதிரி என்னுடைய வசதிக்காக நான் அந்த டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி உங்களுக்கு போடலை. தயவுசெய்து அதை புரிஞ்சுங்க. அது மாதிரி போட்ட எல்லா கரோக்கி மேக்கர்ஸும் போயிட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப சிரமமான வேலை. அவங்க ஒரு பாட்டு போடுற இடத்துல 10 பாட்டு போட்டுடலாம் இந்த மாதிரி. அப்போ இது ஈஸி மட்டும் இல்லை, இதுதான் உங்களுக்கு எதிர்காலத்தில் பலனளிக்கக்கூடியது. நீங்கள் எந்த இடத்துல வேணுமானாலும் கையில் ஒரே ஒரு ஸ்லிப் இருந்தால் போதும், நீங்கள் பாட்டு பாடிட்டு இருக்கலாம். மனப்பாடமாக தெரிஞ்சுன்னா அதுவும் தேவையில்லை. அப்போ இனிமேல் எனக்கு கமெண்ட் எழுதும்போது தயவு செய்து நான் எதோ புரியாமல் இதை போட்டுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. நல்லா எல்லா ப்ராக்டிக்கல் அந்த டிஃபிகல்ட்டிஸையும் மனதில் கொண்டு வந்து தான் நான் இதுமாரி போட்டுக்கிட்டு இருக்கேன். சில பாடல்கள் போட்டிருக்கேன் சில நண்பர்களுக்காக, இல்லைன்னு சொல்ல. என்னுடைய 200 நெருங்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த 200 பாடல்கள்லையுமே பெரும்பாலான பாடல்கள் தனி டெக்ஸ்டில் தான் இருக்கும். வரி ஒரு ரொம்ப ரேர் தான், ஒரு 10 பாட்டை என்பது தான் இதுமாரி போட்டிருப்பேன். அது அர்ஜென்ட்டுக்காக. சில நண்பர்கள் வந்து நாளைக்கு எனக்கு கச்சேரி இதை போட்டு கொடுங்கன்னு கேட்பாங்க, அப்போ அதை போட்டு அதில் போட்டிருப்பாங்க. அவ்வளோதான். இந்த கண்ணன் வந்தான், பூங்கொடி தான் பூத்ததம்மா, இந்த முத்துநகையே, இதெல்லாம் கூட நம்ம வந்து இதுலேருந்து எடுத்து போட்டிருப்பேன், லிரிக்கல் வீடியோலேருந்து எடுத்து போட்டிருப்பேன். அது வந்து அர்ஜென்சிக்காக. தயவுசெய்து அது போன்ற அந்த ப்ராக்டிஸே நமக்கு வேண்டாம். டெக்ஸ்ட்டை பார்த்து பாடி பழகுங்கள். அந்த டைமிங்கை வந்து உங்கள் மனதில் நல்லா உள்வாங்கிட்டு அந்த பாட்டை 10 தடவை 100 தடவை கூட கேளுங்க. எந்த இடத்துல நட மாறுது, எந்த இடத்துல நம்ம நிற்கணும், எந்த இடத்துல ஆரம்பிக்கணும், அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சு வச்சுருந்தா மட்டும்தான் என்னுடைய கரோக்கியை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். தயவு செய்து இன்னொரு தடவை இது போன்ற கமெண்ட்டுகளை நான் உங்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்கல. ஏன்னா நான் தெரியாமல் இதை போடலை, தெரிஞ்சு தான் போடுறேன். என்னுடைய கடைசி வரைக்கும் என்னுடைய கரோக்கி இப்படி தான் இருக்கும். அது போன்ற இன்னும் சில நண்பர்கள் சொல்கிறாங்க, சார் அந்த இடத்துல அந்த ஃப்ளூட் பிட்டு இன்னும் கொஞ்சம் சவுண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் நானே கிட்டத்தட்ட ஒரு 10 ட்ராக் எடுத்து அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் எது நல்லா இருக்கோ அதான் போடுறேன். இதுக்கே ஒரு பாட்டு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 6-7 மணி நேரம் ஆகுது. எந்த பாட்டுன்னு தேர்வு செய்து, எந்த ட்ராக்கு நல்லா இருக்குன்னு தேர்வு செய்து அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அது காப்பிரைட் இஷ்யூ இல்லாமல் இருக்கான்னு பார்த்து. இப்போ சில படங்கள்லாம் போடவே முடியலை. இப்போ ரொம்ப நண்பர்கள் வந்து இந்த ரசிகன் ஒரு ரசிகை படத்துலேருந்து ஏழிசை கீதமே, இந்த பாடி அழைத்தன், இதெல்லாம் தொடவே முடியாது. காரணம் என்ன, அதெல்லாம் காப்பிரைட் இஷ்யூவில் இருக்குது. அது எதுவுமே நீங்கள் கன்வெர்ட்டே பண்ண முடியாது. அப்போ அது போன்ற பாடல்களையும் வாசித்து வேணால் ஆர்கெஸ்ட்ரேஷன் தனியாக ஆர்கெஸ்ட்ராவில் வாசித்து வேணால் அந்த பாட்டை போடாமல் அந்த ஒரிஜினல் எஃபெக்ட்டு கிடைக்காது. அதனால தான் அந்த பாடல்கள்லாம் நான் முயற்சியே பண்ணல. இந்த ரசிகன் ஒரு ரசிகை அந்த மாரி விஜயகாந்த் படங்கள் பெரும்பாலும் வந்து எல்லாமே
இந்த என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே காப்பிரைட் இஷ்யூ, அதெல்லாம் தொடவே முடியாது. அப்போ அது போன்ற பாடல்கள் நீங்கள் ஏன் சார் போடல? அப்புறம் நீ எடுக்கும்போது அதில் அந்த ஃப்ளூட்டு பிட் இல்லை, அந்த ட்ரம்ஸ் பிட் இல்லை, அதில் அந்த தபலா பிட் இப்படி இருக்கிறதுல மேக்ஸிமம் உங்களுக்கு எது நல்லதா ஐ வில் ட்ரை மை பெஸ்ட், அவ்வளோதான். எனக்கு தெரிந்த வரையில் இந்த ஒரிஜினல் ட்ராக்லேருந்து கொஞ்சமாவது நமக்கு வந்து ப்ராக்டிஸ்க்கு வேணும்னா அந்த சாயல் கொஞ்சமாவது இருக்கா அது பார்ப்பேன். மற்றபடி வந்து சில ட்ராக்கு நல்லாவே வந்திருக்கு, இல்லைன்னு சொல்லல. இந்த வாசக்கருவேப்பிள்ளையெல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக வந்திருக்கு. அதுமாரி பல பாடல்கள் இங்கே நல்லாவும் வந்திருக்கு. ஆனால் பல பாடல்கள் சுமாராக தான் இருக்குது, எனக்கே தெரியும். அதிலே போட்டிருப்பேன், என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் படித்து பாருங்கள். இது வந்து நீங்கள் எதிர்பார்க்கும் அளவு இருக்காது அப்படின்னு நான் ஸ்பெசிஃபிக்காகவே அதில் நோட் பண்ணிடுறேன். அவ்வளோதான் அதுலேருந்து கிடைக்க முடிஞ்சது. ஒருத்தர் எனக்கு கூப்பிட்டு சொல்கிறார், சார் அந்த இடத்துட்ட அந்த மகமாயி சமயபுரத்தாயில் வந்து அந்த ஒரு ஃப்ளூட் பிட் வரும், அதுக்காகவே அதை நான் பாட்டை கேட்பேன், அதை காணுமே சார். நான் என்ன செய்கிறது? அது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது அது போயிடுது, ஒரு சில லோ ஃப்ரீக்குவன்சியில் உள்ள அந்த மியூசிக்லாம் போயிடும். அதையும் மீறி அதுலேருந்து மேக்ஸிமம் அதுலேருந்து எடுத்து தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் நான் போடுறேன். அதில் ஒரு சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். அதையும் நான் என்னுடைய டிஸ்க்ளைமரில் சொல்லியிருக்கிறேன். 2வது வரியே அதான் வரும். என்னால் முடிந்த அளவு பிரச்சனை பண்ணியிருக்கேன். இது ஜஸ்ட் ஃபார் ப்ராக்டிஸ். உங்களுடைய இசை நிகழ்ச்சிகளுக்கான கரோக்கி ட்ராக் இது அல்ல. நீங்கள் இசை நிகழ்ச்சியில் பயன்படுத்தணும்னா நீங்கள் அதை எங்கேயாவது காசு கொடுத்து தான் வாங்கணும். வாசிக்க வச்சு ஆர்கெஸ்ட்ராவில் வந்து வாசிக்க வச்சு தான் நீங்கள் வாங்கணுமே தவிர, அல்லது ஏதாச்சும் ஸ்டுடியோ ரெக்கார்டிங்கில் தான். நான் என்னால் முடிஞ்ச அளவு இது ஒரு ஹோம் மேக்கிங் கரோக்கி ட்ராக், அவ்வளோதான். என்னால் முடிஞ்ச அளவுக்கு செய்கிறேன். இது வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு தான். இது வந்து இசை நிகழ்ச்சியில் நீங்கள் பயன்படுத்துவதற்காக அல்ல. இதில் சார் ஃப்ளூட்டு பிட்டை காணும், இதில் கிளாரினெட் பிட்டை காணும், இதில் தவில் பிட்டை காணும், தயவு செய்து எனக்கு கமெண்ட்டில் போடாதீங்க. ஏன்னா என்னால் மேக்ஸிமம் நானே ஒரு 10 ட்ராக்கை பார்த்துட்டு அதில் எது நல்ல ட்ராக்கோ அதை தான் உங்களுக்கு நான் ப்ரெசன்ட் பண்ணுறேன். தயவு செய்து அதில் சில குறைகள் இருக்கலாம், இல்லைன்னு சொல்லல, அவ்வளோதான் அந்த பாட்டுக்கு. ஏன்னா அதுக்கு மேலே யாராச்சும் போட்டோம்னாக்கா அது காப்பிரைட் இஷ்யூ ஆகிடும். எல்லாம் முடிச்சுட்டு யூடியூப்பில் ஏற்றும்போது அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காப்பிரைட் இஷ்யூ ஆகிடும். அவங்க அது ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. பல பாடல்கள் அதுமாரி நான் ரொம்ப நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியாக யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போது அது காப்பிரைட் இஷ்யூ ஆகிடும், அதை பிளாக் பண்ணிடுவாங்க. அப்படியுமே இப்போ என்னுடைய பாடல்களே பாருங்களேன், சில இது சாமிகளே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில கண்ட்ரியில் பிளாக் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் வந்து இந்த காப்பிரைட் இஷ்யூ இந்த பிளாக்டு அவங்க வந்து அதை பிளாக் பண்ணாமல், அந்த வீடியோவை பிளாக் பண்ணாமல் இருக்கணும்னா மேக்ஸிமம் இது போன்ற அவருடைய ஒரிஜினல் ட்ராக் எடுத்து கையாளாமல் அதிலே இன்னும் மற்ற சில சிறந்த ட்ராக்குகளை எடுத்து அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் நான் போடுறேன். தயவுசெய்து என்னை மேலும் உங்களுடைய ஆதரவை தந்து ஊக்கப்படுத்துமாறு. பெரும்பாலும் நான் பக்தி பாடல்களுக்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறேன். காரணம் என்னக்கா, பக்தி பாடல்களுக்கு தான் நிறையா ட்ராக்கு இல்லை, அதை போட்டுட்ருக்கேன். தயவுசெய்து என்றென்றும் உங்களுடைய ஆதரவை கோரி மீண்டும் இன்னும் நிறைய போட இருக்கிறேன். எல்லா பாடல்களும் பெரும்பாலும் நீங்கள் இணையத்தில் தேடி கிடைக்காத பாடல்களுக்காக தான் தேடி போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய ஆதரவை என்றும் நான் கோருகிறேன். நன்றி, வணக்கம்.